இன்று அதிகாலையில் நம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமத்திற்கு, கர்த்தர் என்ற பெயருக்கு பயந்து நடக்கிற நமக்கு, அவருடைய செட்டைகளின் கீழாய் சென்றிருக்கிற நமக்கு, அவரையே அடைக்கலமாக கொண்டிருக்கிற நமக்கு ஆரோக்கியம் உண்டாகுமா? எந்த இடத்திலே ஆரோக்கியம் இருக்கிறது? சுகவீனமாய் இருக்கிறீர்களா? பலவீனமாய் இருக்கிறீர்களா? தரித்திரத்தோடு இருக்கிறீர்களா? எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி மன சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? போராட்டத்தோடு இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்று சொல்லி உழன்று கொண்டிருக்கிறீர்களா? வாருங்கள், உங்களை தான் கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய நாமத்திற்கு நீங்கள் பயந்து நடக்கும் பொழுது, அவரையே நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவியா இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே, எந்த மனுஷனுடைய உதவிக்கும் நீங்கள் கை நீட்டி நிற்க வேண்டிய தேவையே இல்லை. தேவஜனமே, கர்த்தரே நமக்கு ஆட்களை அனுப்புகிறவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தரே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். கேரித் ஆற்றங்கரையில் எலியாவை கர்த்தர் எப்படி போஷித்தார்? சாரிபாத்தினுடைய விதவை வீட்டில் பஞ்ச காலத்திலும் எலியாவை கர்த்தர் எப்படி போஷித்தார் என்பதெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? கர்த்தர் ஒரு மனிதனிடத்திலே பேசினால், கர்த்தர் ஒரு மிருகத்திடத்திலே பேசினால், இதோ அது நிச்சயமாய் அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இதையே நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இல்லாதபடிக்கு நாமே போய் வழிய போய் உதவியானாலும் ஆதரவானாலும் அடைக்கலமானாலும் கேட்கும் பொழுது யாரும் நமக்கு நிரந்தரமான உதவிகளையோ அடைக்கலத்தையோ ஆதரவையோ தருவதில்லை. எனவே தேவ ஜனமே, கர்த்தர் என்ற நாமத்திற்கு பயந்து, கர்த்தர் என்ற நாமத்துக்குள் இருக்கிற அந்த வல்லமைக்குள் கடந்து வாருங்கள். அவருடைய செட்டையாகிய பாதுகாப்புக்குள் கடந்து வாருங்கள். அதிலே ஆரோக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய திட்டமும் இருக்கிறது. தேவஜனமே, எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, மன சஞ்சலப்படாதபடிக்கு இயேசுவே என்று கூப்பிட்டு இந்த நாளை தொடங்குங்கள். உங்கள் எதிர்காலம் நிச்சயமாக இதோ ஒளி வீசுகிற ஒரு காலமாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த கலக்கங்களும் வேதனைகளும் பயங்களும் வியாதியை குறித்த சஞ்சலங்களும் எங்களை வாட்டிக்கொண்டிருந்தாலும், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற பொழுது, உங்க நாமத்திற்குள் நாங்கள் வருகிற பொழுது, எல்லாவற்றையும் மாறி போக பண்ணக்கூடிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. ஆம் ஏசப்பா, இந்த நாளிலே உங்க நாமத்திற்குள் வருகிறோம். உங்கள் செட்டைகளுக்குள் நாங்கள் அடைக்கலம் புகிறோம். எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து எங்களை நல்வழியிலே நடத்தும்படியாக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.